பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஜென்மசனி விரயத்திலிருந்து ஜென்மத்திற்கு வருகிறார். இதுவரை நீங்கள் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகி கொண்டே இருந்தது. ஸ்பெகுலேஷன் துறையிலும் நிறைய நஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். அந்த நஷ்டங்கள் எல்லாம் ஓரளவு விலகுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. ஜென்ம சனியின் மூலமாக வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு வேலை குறைந்தால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்திவிடும். என்றால் தொழில்காரகன் சனி பகவான். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு தொழில் செய்யும் இடத்திலே வேலை அதிகமாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சனிபான் இருப்பது வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இரவிலே வெகு நேரம் கண் விடுத்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை இரவிலே வேலை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அதாவது நைட் டியூட்டி பார்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. பகல் நேரத்தில் எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இரவு நேரத்தில் வேலை அதிகமாக செய்தால் தூக்கமின்மை ஏற்படும். அதன் மூலமாக உடல் வலிகள், வயிற்றில் உபாதைகள், ஜீரண உறுப்பிலே கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி தொழில் செய்பவர்களுக்கு வேலை பளுவை தவிர வேறு பிரச்சனை எதுவும் இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும். தாமதமாக என்றால் அடுத்த வருடம், இந்த வருடம் கிடைக்காது. அடுத்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 1/6/2026க்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் இப்பொழுது செய்து கொள்ளக்கூடாது. அடுத்த வருடம் இடமாற்றம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை தனியார் கம்பெனியில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் அடுத்த வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. அவ்வாறு இருக்கின்ற வேலை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போக நீங்கள் விரும்பினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் புதிய வாகனம் தான் வாங்க வேண்டும். பழைய வாகனத்தை வாங்கக்கூடாது. பழைய வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகும். புதிய வாகனத்தை மட்டுமே வாங்க வேண்டும். மற்றபடி கடன் வாங்கி வீடு மனை வாங்கினாலும் அடுத்த வருடம் முதற்கொண்டு கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். திருமணமாகாதவர்களுக்கு அடுத்த வருடம் திருமணம் கைகூடும். அதாவது 2026ஆம் வருடத்திலே, அதாவது 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்கிறது. ஆக ஜென்ம சனி முடிவதற்குள் கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு 4 பேர் பார்த்து திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு தொழில் விருத்தி ஏற்படும்.